ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூடியூப் மானிட்டைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இது இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சேனல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிரியேட் பண்ண உடனே வந்து மானிட்டைசேஷன் எனப்பில் இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா, புதுசாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா அதில் அப்போவே ஆட் கொடுத்து அப்போவே ஆட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் யூடியூப். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்போ வந்து புதுசாக சேனல் கிரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ யாரெல்லாம் 10,000 வியூஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மானிட்டைசேஷன் எனபிள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் கொடுத்துருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஸோ அதுவும் கொடுத்துருவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ப்ரிஃபரன்ஸ் செட், அப்படின்னா நம்ம போடுற வீடியோவில் எந்த மாதிரி ஆட்லாம் பப்ளிஷ் பண்ணலாம் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறது. ஸோ இது 3 கொடுத்ததுக்கப்புறம் 4வது வந்து அவன் டிசைட் பண்ணுறது என்னென்னா, ஸோ 4th பாயிண்ட் பாருங்க, இங்கே கெட் ரிவ்யூட் ஆஃப்டர் ரீச்சிங் 10,000 வியூஸ். அதாவது என்னென்னா, ஸோ எப்போ வந்து உங்கள் சேனலில் வந்து 10,000 வியூஸ்க்கு மேலே அதிகமாகுதோ அப்போ தான் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ, அதாவது இந்த சேனல் வந்து எலிஜிபிளாக இருக்கா மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு, ஆட் போகிறதுக்கு கரெக்டான ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, நல்லா கரெக்டாக அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்களா, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சில செக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸ் இருந்தார் பார்த்தீங்களா, இந்த செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ 10,000 வியூஸ்க்கு மேலே போகுதோ அப்போது அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல்ஸை வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இமெயில் பண்ணுவான். ஸோ இமெயில் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா, உங்களோட சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் மானிட்டைசேஷன் பண்ணலாம், ஸோ அது மூலயமா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் பப்ளிஷ் ஆகும். ஸோ ஆட் பப்ளிஷ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேர் கிடச்சிட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு ஆட்ல இருந்து. ஸோ இது எதுக்காக இந்த மெயினாக இந்த ரீசன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனல் வச்சுருப்பான், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20 இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பழைய சேனல் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அட் த சேம் டைம் வந்து மெயின்டைனும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க போட்ட வீடியோஸ்னால அவங்களுக்கு வந்து அமௌண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு, ஸோ வியூவர்ஸும் அதிகமாக இருக்க மாட்டாங்க, பட் வந்து அவங்களுக்கு அமௌண்ட்லாம் அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், சேனல்ஸ் அதிகமாகுது அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனால் ஸோ ஒவ்வொரு சேனல்ஸ்க்கு வந்து மினிமம் 10,000 வியூஸ் இருக்கணும், அப்போ தான் அவங்க வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ், பை.